பாகிஸ்தான்ல ஒரு பெரும் கலவரம். பொதுவாவே ஒரு கலவரம் வெடிச்சு நடக்கும்போது, "என்னடா அங்க கூட்டம்?" அப்படின்னு சொல்லி அப்படி தள்ளி நின்னு பார்த்துட்டு தான் கூட்டத்த நோக்கி மக்கள் போவாங்க. ஏன்னா கூட்டத்துல போய் நம்ம சிக்கிக்க கூடாது அப்படின்னு. அதே மாரி பாகிஸ்தான்ல என்னடா கலவரம் அப்படின்னா, மாறி மாறி 2 பேரும் மூஞ்சிய பார்த்துக்குவாய்ங்க. காரணம் அம்புட்டு கலவரம் லைவாவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பலுசிஸ்தான். அது யுத்தம்யா! உள்நாட்டு யுத்தத்தை நீ கலவரத்த போய் சொல்ற போ! அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தாலிபான்கள், இந்த மாரி ஏகப்பட்ட அமைப்புகள். இப்போ புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். தெஹ்ரிகே லபேட் புது அமைப்பு. என்னடா இப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சான்னா, அவன் கட்சியாமா. அந்த ஊர்ல ஒரு செல்வாக்கான கட்சி. ஹமாஸ ஆதரிக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சிக்கும் கூட்டம்லாம் ஜாஸ்தியா தான் இருக்கு. பெரிய அளவு போராட்டத்துல இறங்கியிருக்காய்ங்க. எதுக்கு அப்புட்ன்னா, அமைதி ஒப்பந்தத்துல ஹமாஸோட கை ஓங்கி இல்ல. அதாவது ஹமாஸையே ஒழிச்சு கட்டிருவாய்ங்களோன்னு அச்சம் இருக்கு. அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். அதுக்கு பாகிஸ்தான் எதிரா நிக்கணும். அப்படின்னு சொல்லி பெரிய அளவு போராட்டம். உண்மையும் கூட. அதுல ஆயுதத்த விடணும். ஹமாஸ் ஆட்கள்லாம் வெளியேறணும். சேஃப்டியா வெளியேறி போயிருங்க. நாங்க ஒண்ணும் தாக்க மாட்டோம். இந்த மாரிலாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் கடைபிடிக்க போறார்களா? அப்படிங்கறதெல்லாம் 2வது விஷயம். ஆனா, அப்படிலாம் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறக்காக, பெரிய அளவுல இந்த கட்சி ரோட்ல இறங்கி போராடுது, பந்த் அறிவிக்குது. குறிப்பா பஞ்சாப்ல இருந்தே ட்ரிகர் ஆகுது. பாகிஸ்தான்ல உள்ள பஞ்சாப் பகுதி தான் அரசியல் மைலேஜ். அங்க இருந்தே ட்ரிகர் ஆகுறனால, பாகிஸ்தான் கவர்மெண்ட் அச்சமடைஞ்சிருச்சு. ராணுவத்த களத்துல இறக்கி விட்டாய்ங்க. போராட்டத்த அடக்க முடியல அப்படிங்கிறனால. ராணுவம் இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு 13 பேர கொன்னு போட்டுட்டாய்ங்க. போராட்டம் அடங்குன பாடு இல்ல. அதாவது இவனுங்க இஸ்லாமாபாத்த நோக்கி ஒரு பேரணி அப்படின்னு கிளம்பி வந்துட்டாய்ங்க. பாதி வழியில பிரேக் பண்ணி பெரிய அளவுல துப்பாக்கிச் சூடு, அடிதடி அம்புட்டையும் ஒரு கொலவெறி தாக்குதல நடத்தி எங்க ராணுவம் வந்து இறங்கி உள்நாட்டு மக்கள் மேல பெரிய அளவுல அடக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காய்ங்க. ஆனா இஸ்லாமாபாத்த நோக்கி முன்னேறுறத தடுத்திருக்காருங்களே ஒழிய, போராட்டம் கைவிடப்படல. அது உள்ளமா ஆக்டிவா தான் இருக்கு. பல பகுதிகள்ல கூட்டங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கார்கள். அந்த கட்சி பின்னாடி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கார்கள். அங்க எல்லார் பின்னாடியும் கூட்டம் இருக்க மாட்டேங்குது. கூட்டம் இல்லாத ஆள் யாரு அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு ஷபாப் ஷெரீப் தான். ஏன்னா அந்த கட்சி பூரா நவாப் ஷெரீப் பின்னாடி தான் நிக்கும். இந்த ஆள் டம்மி தான். இந்த ஆள் மட்டும் தான் தனியா இருக்கான். அப்படி தனியா இருக்கிற பயப்புல இம்புட்டு கலவரம் நடக்கும்போது எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். அது காசால ட்ரம்போட சேர்ந்து கொண்டாட்டத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. யார்? நம்ம குற்றச்சாட்டா? அவன் எங்க கிடந்தா நமக்கென்ன? அவனுங்க பகுதி மக்களோட குற்றச்சாட்டு. ஏன் அப்படின்னா, பெரிய அளவுல அங்க போய் ட்ரம்ப் போல ஒரு மனிதர் இல்ல அப்படின்னு வாசிப்பாருன்னு ஊருக்கே தெரியும். இது ட்ரம்ப்புக்கும் தெரிய மாட்டுக்கு. ட்ரம்ப் அவரு பேசினதுக்கு அப்புறம் பட்டுன்னு பின்னாடி இருந்து ஒரு டசன் ஆட்கள் இருக்காய்ங்க. எல்லா இடத்துக்கும் திட்டிக்கிட்டே பின்னாடி வரக்கூடிய ஐரோப்பிய தலைவர்கள்லாம் வரிசையா நிக்கிறாய்ங்க. ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அமெரிக்கா ஒரு திருடன் அப்படின்னு சொல்லுவாய்ங்க. அமெரிக்க துரோகிம்பாய்ங்க. அமெரிக்கா கூப்பிட்டா இனிமே நான் வரமாட்டேன்பாய்ங்க. "ஏலே வாடா அங்க ஏதோ சவுண்ட் கேட்குது" அப்படின்னா, "இதோ வந்துட்டேன்" அப்படின்னு குடுகுடுன்னு ஓடிருவாய்ங்க ஐரோப்பா. அந்த தலைவர்கள் பூரா வரிசையா நிக்கிறாய்ங்க. கொஞ்சம் கூட மதிக்காம, பின்னாடி இருக்கிற ஷபாப் ஷெரீப் வந்து பேசுங்க அப்படிங்கிறாரு. முதல்ல வாங்கன்ட்டாரு. ஏதோ முட்டாய் குடுக்க வர மாரி ஓடி வராரு. பேசுங்கன்னோனே அப்படியே ஸ்டன் ஆயி மனுஷன் நிக்கிறாரு. அப்புறம் அவங்க ஆட்கள்லாம் வந்து எழுதி வச்சிருந்த பேப்பர்லாம் கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டார்கள். அவரு நான் எதுக்குடா இந்த கருமத்த பாக்க? அப்புறம் கிழிஞ்ச பேப்பர வச்சு படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபுட்டேஜ் போடுவீங்க. ஏன் உண்மையும் கூட. இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல கிழிஞ்ச பேப்பர்ல நோட்ஸ் எழுதி மனுஷன் படிச்சிருக்கான். ஏலே ஒரு A4 வாங்க கூட ஏன்டா உங்களுக்கு ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டாய்ங்க. அதனால நான் கீழயும் பாக்கல, மேலயும் பாக்கல. அதுக்கு பதிலா ட்ரம்ப வாழ்கன்னு தானே சொல்லப் போறேன். அந்த பேப்பர பார்த்து சொன்னா என்ன, சொல்லாம என்ன என்னன்ட்டு அவரு பாட்டு வச்சு செஞ்சுட்டாரு. எது? ட்ரம்ப வச்சு செஞ்சுட்டாருன்னா, நல்லபடியா ஊது ஊதுன்னு ஊதி தள்ளிட்டாரு. சிங்கிச்சா எடுத்து தட்டாத கொறதான். ட்ரம்ப் வல்லவர், நல்லவர். அடுத்த வருஷம் நோபல் பிரைஸ் குடுக்கல. நோபலுக்கே இனிமே தகுதி இல்ல போ! அப்படிங்கிற ரேஞ்சுல எல்லாம் பேசிட்டாரு. பின்னாடி கக்கா புக்கான்னு இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாக்கு வர வர சேட்டை ஜாஸ்தி ஆயிப்போச்சு. பொது இடங்கள்ல இப்படிதான் நெறைய ரியாக்ஷன குடுத்து, அவங்க ஊர்ல அரசியல் மேனேஜர் தட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா ஆப்போசிட்ல உள்ள பயலுகள பூரா காலி பண்ணி விட்டுர்றாருங்க. இப்படிதான் மேக்ரான் ஆகட்டும், வரிசையா சிக்காத ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப் விதிவிலக்கா சுத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த அம்மா புடிச்சு வச்சு செய்யுன்னு செஞ்சுட்டு விட்டுருச்சு இந்த தாட்டி. ஷபாப் ஷெரீப் பேசும்போது முதல் கமெண்ட் அவங்கதான். எப்படி சிரிச்சு, "வாவ்!" அப்படின்னு சொல்லி வாய மூடி, கண்ண உருட்டி பிச்சு எறிஞ்சுட்டாங்க. அங்கேயே அசிங்கப்பட்டாச்சு ஷபாப் ஷெரீப். ஆனா இங்க தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தி கண்டுக்காம அங்க பேச்சு.
எவனாச்சும் ஒருத்தன் அந்த ஃபுட்டேஜை உள்ளூரில் விட்டுருப்பான் இந்நேரம். இன்னமும் தீவிரமாக அங்கே வெடிக்கும் கலவரம். பாகிஸ்தானை பொறுத்தவரையும் நம்ம நிறைய டார்கெட் வச்சுருக்கோம். நிறைய டார்கெட்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கறதுக்கான நிறைய பிளான் ஏலேருந்து இசட் வரை எல்லா நாடுகள் மாதிரி நம்மளும் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இங்கே நாளுக்கு நாள் அதிகமான விஷயங்கள் புகுந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்ப நடக்கிற போராட்டம் ஹமாஸுக்கு ஆதரவா பெரிய அளவு தலைநகர கைப்பற்ற கிளம்பி போறார்கள். கைப்பற்றி தொலைங்கடாங்கிறோம். மேபி நடக்காம கூட போலாம். ஆனா பெரிய அளவு இந்த மாரி தொடர்ந்து ஆளுக்கு பிச்சு வீசுறாய்ங்க. நம்மளே நினைக்காட்டியும் பாகிஸ்தான் 10 துண்டா உடையுங்கிறது தான் இப்ப உள்ள நிலைப்பாடு.